வணக்கங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். ஒரு உதாரண சாதகம் அப்படின்னு சொல்லி போட்டால், லக்கணம் வந்து மிதுன லக்கணம். லக்கணாதிபதி சொல்லக்கூடாது 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். லக்கணாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகக்கூடாதுங்க. 11ஆம் இடத்துக்கு புதன் போய் கேது சாரம் வாங்கிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு உதாரண சாதகம், மிதுன லக்கணம், லக்கணாதிபதி புதன், அந்த 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 லக்கணத்திலே வந்து மாந்தி இருக்குதுங்க. மாந்தி என்ன சாரம்? குரு சாரம், புனர்பூச நட்சத்திரம். ரெண்டாவது வந்து லக்னாதிபதி வந்து 11ஆம் இடத்துக்கு போயிட்டார். 11ஆம் இடத்துக்கு போய் அவர் என்ன நட்சத்திரம் இருக்காருன்னா கேது சாரம். ஏன் என்னங்க அப்படி கேது சாரம்? இதை நல்லா இந்த இந்த நீங்கள் இந்த சாதகத்தை நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. என்னென்னா, ஒரு லைஃப்பில் என்னென்ன மாதிரி போயிட்டு இருக்குது, நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க. மக்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு வழியிலையும் கஷ்டப்படுறாங்க. பணக்காரன் பணம் சொத்து சுகம் எல்லாம் பேரும் போல இருக்கும். அவன் வேறு வழியில் உடம்பு ரீதியாகவே ஒரு மன ரீதியாகவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பான். பணம் காசு மிஷின் எண்ணிகிட்டே இருக்கும். என்ன பண்ண முடியும்? ஏழை கஷ்டப்படுறான். டெய்லி வேலைக்கு போனால் தான் சம்பளம் வாங்கிட்டு தான் சாப்பிடணும். அந்த கண்டிஷனில் இருக்கிறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நிம்மதியாக தூங்குவான். கோடிக்கணக்கில் பல மிஷின் பணம் என்றவங்களாம் தூங்க முடியாது. எத்தனை நாள் இங்கே பாருங்க, தூக்கம் இல்லாத ஒரு வியாதியாக வந்துடும். அப்போ மிதுன லக்கணம், லக்னாதிபதி புதன் வந்து 11ஆம் இடம் மேசத்துக்கு போயிட்டார். கேது நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அவுட்டு, வாழ்க்கையே அவுட்டுங்க. பணம் இருந்து என்னங்க புரோசனம்? அப்படியே ஒரே மாதிரி எதுவுமே பேச மாட்டார். அவர் வாட்டில் போவார், அவர் வாட்டில் வருவார். வீட்டு வாசப்பில் வந்து இறங்கி நிற்பார். கார் வந்து ரெடியாக நிற்கும். காரில் உட்கார அவர் வாட்டில் போயிடுவார். அங்கே கொண்டு ஆஃபீஸில் விடுவாங்க, இருந்துட்டு அப்போ மதியான டயத்தில் சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா போய் நிற்கும். போகலாம்னா வந்து நிற்பார். அவ்வளோதான். மிஷின் மாதிரி தான். மனைவி பாருங்கள், மனைவி வந்து எதுலேயுமே ஹெவியாக இருக்கும். ஆனால் அந்த இல்லற வாழ்க்கை, இல்லற சுகம்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் போயிட்டுருக்கு. பப்ளிக்கில் கௌரவத்துக்காக வந்து வாழ்க்கையெல்லாம் போகுது. அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. சரிங்க, அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடாதுங்க. அந்த மிதுன லக்கணம், லக்கணாதிபதி சொல்லக்கூடாது புதன் 11ஆம் இடத்துல போய் கேசாரம்னா எதுலேயுமே பணம் காசு சொத்து சுகம் நிறைய இருக்குங்க. ஒன்றுமே யூஸ் இல்லாமல் இருக்குது, புரோசனம் இல்லைங்க. அது விடுங்க. மிதுன லக்கணத்துக்கு 7 கூடிய குருவா, மிதுன லக்கணத்துக்கு 7 கூடிய 7ஆம் இடம் தனுசு, உபய லக்கணம், உபயராசி, 7 கூடிய 8க்கு போயிட்டார். 7 கூடிய 8க்கு போய் அங்கே போய் என்ன குரு நீச்சம். 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் நீச்சம். அந்த 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். என்னங்க, அந்த ராகு என்ன சாரம்? சந்திர சாரம். சந்திரன் யாருங்க? மிதுன லக்கணத்துக்கு 2 கூடையவன். அந்த 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 நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்காரு. ராசி என்ன ராசிங்க? கன்னி ராசி. கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், 4ஆம் பாதம் பாருங்க. அப்போ இந்த இவர் என்ன பண்ணுறாருங்க? உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம். அந்த உங்கள் மிதுன லக்கணத்துக்கு 3 கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த சூரியன் என்ன நட்சத்திரம்? சூரியன் வாங்கின சார் புதன் நட்சத்திரம். பணம் காசு சொத்து சுகம் நிறைய வருதுங்க. ஏகப்பட்டது இருக்குது. ஏகப்பட்ட தொழிற்சாலை இருக்குது. மிஷின் மாதிரி தான் இருப்பார். அவர் எதுவுமே பேச மாட்டாருங்க. அவர் வாட்டில் கார் இத்தனை மணிக்கு வருங்கிறது அவங்க லைவாக வரும், ஃபோனில் வரும். இத்தனை மணிக்கு கார் இந்த நாடி நம்பர் வருது, இந்த டிரைவர் வராரு, அவ்வளோதான். மதியானம் சாப்பாடு வேணுமா, சாப்பாடு வரும், கொனியை வைப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் வாட்டில் அவர் ஒன்று இருப்பார். பப்ளிக்கு உலகம்லாம் என்ன பார்ப்பாருங்க? ஒன்று மொபைல் இதில் பார்த்து பப்ளிக் தெரிஞ்சுக்குவார், நெட்டில் பார்த்து அவருடைய லேப்டாப்பில் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்குவார். அவ்வளோதான். இதான் பப்ளிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவார். உலக நடப்பு என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாமே லேப்டாப்பு, அவங்க ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து அதில் பார்த்து அவர் தெரிஞ்சுக்குவார். இதுதாங்க உலகம். இப்போ அடிப்படை பாமர மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 2 வீலரில் காலையில் வேலைக்கு போகணும், 2 வீலரில் வரணும், நைட்டு 10 மணி கூட ஆயிரும். அதுக்கு மேலே வந்து சாப்பிட்டு படுக்கணும், வரனா வேலைக்கு போகணும், மற்றபடி சொந்த பந்தம் ஃபங்க்ஷன் நல்லது கெட்டதுக்கு போகணும். எப்படிங்க? அங்கே பாருங்கள், அவங்க காரில் போவாங்க, காரில் வருவாங்க, டைம் அதை குறித்து வச்சுருவாங்க. இதுதான் பணக்காரன் ஏழைக்கு உள்ள ஒரு வித்தியாசம். அதாவது மிதுன லக்கணம், லக்னாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. மனைவியும் சரியில்லைங்க. மனைவி 7 கூடிய 8ஆம் இடத்துல போய் நீச்சங்க. 7 கூடியவன் எப்படி பாருங்கள், சொத்து சுகம் நிறையா வருதுங்க. இப்போ நீங்கள் கூட நினைப்பீங்க, பல கோடிக்கு சொந்தக்காரனாக இருக்கானே, எப்படிலாம் அப்படி ரன் ஆகும்னு நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா மனிதனையும் ஒரே மாதிரி நம்ம எடை போட முடியாது. எல்லா நவக்கிரகம் வந்து நன்மை செய்யும்னு சொல்ல முடியாது. எல்லா நவக்கிரகம் தீமை செய்யும்னு சொல்லக்கூடாது. இதுதான் அவருடைய சாதகம். அந்த நபர் வந்து லக்னாதிபதி புதன் 11ஆம் இடத்துல மேசத்தில் போய் கேதுசரை வாங்கக்கூடாது. என்னங்க, இல்லற வாழ்க்கையே டம்மி. சரி, அது விடுங்க. அந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் மிதுனம். இதுவும் மிதுன லக்கணம், அதுவும் மிதுன லக்கணம். மிதுனம் 7 கூடன்னு சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துக்கு போய் ராகுவோட போய் சேர்ந்துட்டார்.
மனைவியும் அது இவரை புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காது. அது பாட்டில் அவங்க அம்மா வீடு அப்பா வீடு போயிட்டே இருக்கும். அது பாட்டில் வாரத்தில் 2 நாள் இங்கே இருக்கும், மீதி நேரம்லாம் வெளியூர் தான். பசங்க வெளியெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. ஹாஸ்டலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க 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 அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. எப்படி பாருங்கள். இவர் உத்தியோகம் வேலை, இவர் உத்தியோகம் வேலையெல்லாம் கிடையாது. இவர் பெரிய பிஸ்னஸ் மேன். ஏன்னா தொழிற்சாலை இருக்குது, மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அங்கே வருவார், அங்கேயும் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துக்குவாங்க. எப்படிங்க இந்த வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை மாதிரி இல்லையா? ஏன்னா இந்த உப்பு செப்பு இல்லாத வாழ்க்கைங்க, ஒரு காரம் சாரம் இல்லாத வாழ்க்கை இல்லவா? இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்போ என்ன ஒரு மனிதனுடைய திசை புத்தி என்ன இருக்குது, எப்படி சப்போர்ட் பண்ணுது, இதை பாருங்கள். இதை நீங்கள் இதை நீங்கள் இந்த சாதகத்தை பாருங்களேன். இது என்ன சொல்லுதுங்க, ஏழைகளும் சரி, நடுத்தர மக்களும் சரி, மேலே வசதி உள்ளவங்களும் சரி, அரசியல்வாதிகளையும் சரிங்க, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அமையும். நம்ம வேணால் சொல்லலாம், பெரிய ஆளாக இருக்காங்க, ஆடிக்கார் 4 கார் இருக்குது, ஓடுது பருது படையெல்லாம், அவங்களுடைய சாதகத்தை வாங்கி பாருங்கள், நீங்களும் அப்படியே நொந்து போயிடுவீங்க. அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாதகம். பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க, ஏகப்பட்டது இருக்குது, வருமானம் வந்துட்டுருக்கும். இதே கஷ்டப்படுவான் ஏழை, பொழுதுனைக்கு வேலை செஞ்சால் தான் சாப்பாட்டுக்கே வழி, அவன் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவான். இதாங்க வாழ்க்கை. ஏன் இவர் வாங்கி வந்த வரம் அப்படி, அவர் வாங்கி வந்த வரம் அப்படி தான். வாழ்க்கை எப்படி போயிட்டுருப்பாரு. வாழ்க்கை வளமுடன். என்னுடைய சாதத்தை அனுப்புங்க, தெளிவாக பேசுவோம். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. வாழ்க்கை வளமுடன்.